ஹாய், ஹலோ, வெல்கம் நண்பர்களே. மேட்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்துட்டு வரோம். மேட்டிங்கல் ஸ்ட்ராட்டஜியில் நம்மளோட மெத்தடு எப்படி யூஸ் பண்ணுறது இதெல்லாம் பற்றி பழைய வீடியோவில் போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அதை பார்த்தா தான் ஒரு பேசிக் என்னென்னு புரியும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த நம்ம யூஸ் பண்ணுற இந்த மேட்டிங்கல் ஸ்ட்ராட்டஜியில் இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, என்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். நெகட்டிவ் பாயிண்ட்டாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இதில் நம்ம என்னென்ன பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். எப்போதுமே நம்ம எல்லாருமே ஒரு ட்ரேடில் என்ட்ரி ஆனாவே அந்த ஸ்டாக் இறங்கிடுது நஷ்டம் ஆயிடுது அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணேன். நானும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். நான் எடுத்த ஃபஸ்ட்டு என்ட்ரி நிறைய என்ட்ரிஸ் நான் என்ட்ரி ஆவேன், அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே இறங்க ஆரம்பித்தோம். இப்படி தான் எல்லா ட்ரேட்லேயுமே நடக்கும். நல்லா இறங்கிட்டு போயிட்டுருக்கும் மார்க்கெட்டு. சரி, ஓகே, மார்க்கெட் நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு என்ட்ரி ஆவேன், அப்பையிலேருந்து விழுக ஆரம்பித்தோம். இதே மாதிரி அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு மாறினேன். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்மளுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, நம்ம பயப்படவே வேண்டியதில்லை. எந்த ஸ்டாக்லேயுமே ஒரு நல்ல ஸ்டாக் எடுக்கிறோம், லாஸ் பண்ணாத ஸ்டாக்கு குவார்ட்டர்லியில் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி ஸ்டாக் எடுக்கிறோம், என்ட்ரி ஆகிட்டோம். எப்போ வேணாலும் என்ட்ரி ஆகலாம், நம்மளுக்கு பயம் இல்லை. ஏன்னா நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 50% கீழே இறங்கினாலும் நம்ம ஆவரேஜ் பண்ணி ஜெயிக்க போகிறோம். அதனால இதில் நம்மளுக்கு எப்போ என்ட்ரி ஆகுறோங்கிறது பிரச்சனையே கிடையாது. நம்ம நல்ல ஸ்டாக்கில் என்ட்ரி ஆகிறோம், அது மட்டும்தான். நல்ல ஸ்டாக்கை எடுத்துக்கிட்டு நல்ல வாலட்டைலு நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஸ்டாக்கை மட்டும் எடுத்து என்ட்ரி எப்போ வேணாலும் நம்ம என்ட்ரி கொடுத்தோம்னா நம்மளுக்கு பயம் இருக்காது. என்ட்ரி கொடுக்குறோம், அங்கேருந்து நம்மளுக்கு மேலே போனால் ப்ராஃபிட்டு, கீழே இறங்கினா அடுத்த லேயரை ஆக்டிவேட் பண்ணுறோம், அடுத்தடுத்த லேயர் ஆக்டிவேட் பண்ணுறோம். அதனால நம்மளுக்கு பயம் தேவையில்லை, லாஸ் ஆயிருமோ அப்படிங்கிற பயம் தேவையில்லை. அதே மாதிரி இதில் இன்னொன்று எதுனா, நம்மளுக்கு இதில் லாஸே கிடையாது. லாஸே நம்ம புக் பண்ண போகிறது கிடையாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்தாலும் நம்ம ப்ராஃபிட்டை தான் என்ட்ரி எக்ஸிட் ஆக போகிறோம், ப்ராஃபிட்டில் தான் எக்ஸிட் ஆக போகிறோம். அதே மாதிரி அது கீழே வந்தாலும் திருப்பி 2வது லேயர் ஆக்டிவேட் பண்ணிட்டு திருப்பி மறுபடியும் நம்ம ப்ராஃபிட்டில் தான் எக்ஸிட் ஆக போகிறோம். அதனால் இதில் லாஸு கிடையாது. நம்மளுக்கு அடுத்தடுத்த லேயர் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கனால நம்மளுக்கு இதில் லாஸ் கிடையாது. இதில் பாசிட்டிவ் பாயிண்டில் என்னென்னா, நம்ம லாஸ் புக் பண்ண போகிற கிடையாது. இதில் நம்ம ப்ராஃபிட் மட்டும் தான் புக் பண்ண போகிறோம். இதில் நமக்கு 2வது பெனிஃபிட் என்னென்னா, பயம் இருக்காது. நம்ம எப்போ என்ட்ரி கீழே இறங்கிருமோ அந்த மாதிரி பயம் கிடையாது. நம்ம பாட்டுக்கும் இதில் என்ட்ரி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம என்ட்ரி கொடுத்துட்டு அடுத்த 50% இறங்கினாலும் நம்ம ஆவரேஜ் பண்ண போகிறோங்கிறதுனால நம்ம இதில் பயம் கிடையாது. 3வது என்னென்னா, நம்ம இது சைக்காலஜியாக நம்ம ஸ்டேபிளாக இருக்கலாம். இப்போ என்ன ஆகுமோ ஏதாகுமோ நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் நம்மளுக்கு கிடையாது. அதனால் நம்ம சைக்காலஜி ஸ்டேபிளாக இருக்கும். மேலே போனால் நம்மளுக்கு டார்கெட்டு, கீழே வந்தால் நம்மளுக்கு 2வது என்ட்ரி, அடுத்தடுத்த என்ட்ரி. அதனால நம்மளுக்கு இதில் நம்ம சைக்காலஜி ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு பதட்டம், பயம் நம்மளுக்கு இருக்காது. அதேமாதிரி இதில் நம்ம லாஸ் புக் பண்ண போகிற கிடையாது. ஒன்று ப்ராஃபிட் மட்டும் தான் புக் பண்ண போகிறோம். லாஸ் அடுத்தடுத்த ஆவரேஜ் பண்ண போகிறோம். அதேமாதிரி அடுத்து இதில் நம்ம பயம் கிடையாது. நம்ம எப்போ வேணாலும் என்ட்ரி ஆகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் மட்டும் நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு போதும். வாலட்டைலு லாஸ் பண்ணக்கூடாது. இது மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா போதும். அடுத்தடுத்த டார்கெட் நம்மளுக்கு ஹிட் ஆகும். பேசிக் எல்லாமே நான் பழைய வீடியோவில் ஒரு வரிசையாக போட்டுட்டு வரேன். கண்டிப்பாக அதை போய்ட்டு பாருங்கள். அதை பார்த்து தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது புரியாது என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு. அதனால் பழைய வீடியோலாம் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்புறம் இதனோட நெகட்டிவ் நிறையா இருக்குது. பாசிட்டிவ் அளவு இருக்கும், அதே மாதிரி நெகட்டிவும் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டாக்லேயுமே பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்படி ஒர்க் ஆகுதா இல்லையா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் நிறையா என்ட்ரி கொடுத்துருக்கேன், நிறையா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னா. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்மளோட பழைய வீடியோ, பேசிக் வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதில் இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, இது எப்படி என்ட்ரி கொடுக்குறது, எப்படி எக்ஸிட் ஆகிறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, இதில் நான் என்னென்ன ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.